தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அமைச்சர் நேருவை விட்டு அறிக்கை என்ற பெயரில் ஆழம் பார்ப்பதா என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு எதிர்க்கட்சி தலைவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கையின் வாயிலாக கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சுபாஷ். விவரங்களை பதிவு செய்யலாம். அறிக்கையில் கூறியிருப்பது என்ன? மூன்று பக்க அறிக்கையை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்கிறார். அதில் மொத்தம் 4 முக்கியமான அம்சங்கள் பார்க்க வேண்டியது இருக்கிறது. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்று கடந்த 7ஆம் தேதி தான் தொடங்கிய அந்த சுற்றுப்பயணம் மிகப்பெரிய ஒரு இமாலய வெற்றியை அடைந்திருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். மக்கள் எங்கே செல்லும் இடமெல்லாம் தனக்கு உற்சாக வரவேற்பு கிடைப்பதாகவும், ஆட்சி எப்போது அமையும், நீங்கள் எப்போது முதலமைச்சராக தான் வருவேன் என்பதை அவர்கள் கேட்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதன் பின்னராக நகராட்சி துறை அமைச்சரை கே.என். நேருவை வைத்து நகராட்சி துறையிலிருந்து அவர் கொள்ளையடிப்பதாகவும், சம்பாதித்த மீட்போம், சம்பாதித்த பணத்தை காப்போம், மக்களை மறப்போம், தமிழ்நாட்டை விற்போம், மகனை காப்போம் என்று தன் மீது அவதூறு பரப்பி இருக்கிறார் கே.என். நேரு என்றும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். உண்மை என்னவென்றால், மந்தி தனது குட்டியை விட்டு ஆழம் பார்க்கும் என்ற பழமொழிக்கு ஏற்ப ஸ்டாலின் அவர்கள் அமைச்சர் நேருவை விட்டு அறிக்கை என்ற பெயரில் ஆழம் பார்ப்பதாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறார். நேருவின் ஆழ்மனதில் ஸ்டாலினை பற்றி உள்ள மருமகனை காப்போம், மகனை காப்போம், ரியல் எஸ்டேட் மூலம் தமிழ்நாட்டை கூறு போட்டு விற்போம் என்பதை கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி அவர் அந்த அறிக்கையை கொடுத்திருக்கிறார். உங்கள் பொய்யான வாக்குறுதியை மக்கள் நம்ப தயாராக இல்லை. ஆகவே ஏற்றலும் ஈற்றலும் காத்தல் காத்து வகுத்தலும் வல்லது அரசு என்ற ஒரு திருக்குறளை மேற்கோள் காட்டி நிச்சயமாக 2026 தேர்தலில் தனது எழுச்சி பயணம் உறுதியாக தற்போது தொடரும். அது 2026 நிச்சயம் ஆட்சி அமைப்பதற்கு உறுதியளிக்கும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அமோக வெற்றி பெற்று அனைத்து மக்களின் எண்ணங்களை நிறைவேற்றும் வகையில் நல்லாட்சியை வழங்குவோம் என்றும், தவறு செய்து தற்போது ஆட்சியாளர்கள் அனைவரும் அதற்கு தக்க பதில் சொல்ல வேண்டிய நிலை வரும் என்று சுட்டிக்காட்டி தனது அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சுபாஷ்.